கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆரம்பித்தோம். 10 மாதங்களாக, ஏறக்குறைய 10 மாதங்களாக இதை படித்து வரும்படி, அதை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தானியேலின் கடைசி அதிகாரத்துக்கு, கடைசி வகுப்புக்கு நாம் வந்திருக்கிறோம். 1, 2, 3 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். தானியேல் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியான மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தேவதூதன் அருமையாக தானியேல் தீர்க்கதரிசியோடு கடைசி காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே வந்தான். 1 வசனத்தில் சொல்லுகிறார், உன் ஜனத்தின் புத்திரருக்காக. அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தர் ஒரு பெரிய தேவதூதனை நியமித்திருந்தார். அந்த தேவதூதன் பெயர் மிகாவேல். அவன் சொல்லுகிறார், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல். இந்த இடத்துல பெரிய அதிபதி என்று குறிப்பிடுகிறார். மற்ற இடங்களில் பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்லுகிறார். பொதுவாக 3 தேவதூதர்கள் பிரதான தேவதூதர்களாக இருந்தார்கள். மிகாவேல் யுத்த பிரிவிலே பிரதான தூதனாய் இருந்தார். கேப்ரியல் செய்திகளை ஜனங்களுக்கும் மற்ற தூதர்களுக்கும் பல கோளங்களுக்கும் எடுத்து அறிவித்து செல்லக்கூடிய ஒரு பிரதான தூதனாய் இருந்தார். லூசிபர் ஆண்டவரை ஆராதனை செய்கிறதிலே அவன் ஒரு பிரதான தூதனாய் இருந்தான். இந்த 3 தேவதூதர்களை பற்றி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு பிரதான தூதன் கீழே எவ்வளவு பேர் இருந்தார்கள் நமக்கு தெரியவில்லை. அவருடைய எண்ணிக்கை 1000 10,000 இருந்தது. ஏறக்குறைய 100 கோடி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்ததிலே 1/3 பகுதி லூசிபர் தலைமையில் உள்ள அவ்வளவு தேவதூதர்களும் கீழே விழுந்தார்கள். இந்து மார்க்கத்திலே 33 கோடி தேவர்கள் என்று சொல்வது லூசிபரோடு விழுந்த தேவ தூதர்களை குறிக்கிறது. 33 கோடி தூதர்கள் விழுந்தாலும் மேலே 66 கோடிக்கு மேலாக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். சில தேவதூதர்கள் விடிய காலத்து நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யோபு 38:7 நாம் வாசிக்கிறோம், இயேசு பிறந்தபோது வந்த தேவதூதர்களை பரம சேனையின் திரள் என்று வேதம் அழைக்கிறது. சில தேவதூதர்கள் அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு இறங்கி வருகிறவர்கள். சில தேவதூதர்கள் நட்சத்திரங்களை போன்று இருக்கிறவர்கள். தெபோராவின் நாட்களிலே சிசராவோடு யுத்தம் பண்ணும்போது அந்த நட்சத்திரங்கள் வானமண்டலத்திலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணினது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் திரளான தேவதூதர்களை உண்டாக்கினாலும்
புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கென்று அவருடைய எல்லாம் பணிவுடை ஆவிகளாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34:7-9 வரை வாசித்தால், கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவதூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 91ஆம் சங்கீதத்திலும் கூட, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆதியாகமம் 32:1-2 யாக்கோபு தனியாய் பிரயாணம் செய்து போன போது திரளான சேனையான தேவதூதர்கள் வந்து அவனை சந்தித்தார்கள் என்றும், ஆகவே அந்த தேவதூதர்கள் அந்த இடத்துக்கு மெக்னாயிம், தேவனுடைய சேனை என்று அவர் பெயர் வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ இந்த காலகட்டத்தை நாம் படித்து வருகிறோம். இதில் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். அக்காலத்தில் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருஷ உபத்திரவ காலத்தில் முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் முடிந்து அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். முதல் 3.5 காலங்கள் யூதரோடு அந்த கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை பற்றி சமாதானமாக இருப்பான். அவர்களுக்கு ஆலயத்தை கூட கட்டி கொடுப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுடைய விஞ்ஞான அறிவுகளை அவன் பயன்படுத்தி கொள்ளுவான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளிலே 95% இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள விஞ்ஞானிகள் தான். சூழ 24 அரபு தேசங்கள் இருந்தாலும் 2% விஞ்ஞானிகள் மட்டுமே அரபு தேசங்களில் இருக்கிறார்கள். 95% விஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததினால் அந்த ஞானத்தினால் அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியான ஆகாரின் பிள்ளையாகிய இஸ்மவேல் சந்ததிக்கு ஆண்டவர் பெட்ரோல் கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியான ஈசாக்குக்கு, யூதருக்கு, இஸ்ரவேலருக்கு அளவற்ற விஞ்ஞான ஞானத்தை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியும் கிறிஸ்துவின் பிள்ளைகளுமாகிய நமக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன், தெய்வீக சந்தோஷம், சமாதானம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை சகலவற்றையும் நமக்கு கொடுத்தார். உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய ட்ரோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற விமானத்தை கண்டுபிடித்தது இஸ்ரவேல். அதைத்தான் அமெரிக்கா நிறைய வாங்கி கொண்டிருக்கிறது. அதை ஓட்டுவதற்கு பைலட் தேவையில்லை. கீழே இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல அதை ஆப்ரேட் பண்ணலாம். எந்த இடத்துல அது வேவு பார்க்கணுமோ, உளவு பார்க்கணுமோ, எந்த இடத்துல அது போய் குண்டு போடணுமோ, கீழே இருந்தையே அதை செய்து விடலாம். அவ்வளவு விஞ்ஞானம் இஸ்ரவேலில் முன்னேறி இருக்கிறது. அந்த விஞ்ஞானத்தின் வளர்த்தினால் தான் இன்றைக்கு அவர்கள் உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆள வேண்டும் என்றால் யூதர்களும் இஸ்ரவேலருடைய ஒத்தாசை அவனுக்கு தேவை. இவர்கள் அறிந்து வைத்த விஞ்ஞான நுணுக்கங்கள் அவனுக்கு தேவை. அதனாலே அவன் வேகமாய் வரும்போது முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அவருடைய விஞ்ஞான நுணுக்கத்தை எல்லாம் அறிந்து கொண்டால்தான் உலகத்திற்கு அவன் சர்வாதிகாரியாய் மாற முடியும். உலகம் முழுவதிலும் அவனுடைய ஆட்சியை அவன் கொண்டு வர முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எப்பொழுது இஸ்ரவேல் தன்னுடைய விஞ்ஞான நுணுக்கங்களை அவனுக்கு கொடுக்கிறதோ அதுக்கு பிறகு அவன் முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவுக்கு என்று பூமியிலே காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 வருஷங்கள் அவனுடைய ஆளுகை கீழாய் போகும். ஆதாம் ஏவாள் தன்னுடைய ஆளுகையை சாத்தானுக்கு விற்று போட்டான்.
அதிலிருந்து அவன் உலகத்தின் அதிபதி ஆனான். ஆகவேதான் இயேசு யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அழைத்தார். எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். ஆகவே அவனுக்கென்று இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவன் உலகத்தின் சாம்ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்தான், அதனுடைய மகிமையெல்லாம் காண்பித்தான். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. என்னை எவன் வணங்குவானோ அவனுக்கு நான் கொடுப்பேன். அவனுடைய ஆளுகைக்குள்ளாய் இருந்தது. அவனுடைய ஆளுகை முற்று பெறுகிற கடைசி நேரம், கடைசி 7 வருஷங்கள் அவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேலின் 70 வருஷ தீர்க்க தரிசனம், முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தானியேல் 9:10 நாம் படித்தோம். 69 வாரங்கள் நிறைவேறிவிட்டன. 70வது வாரம், முதல் 3.5 வருஷங்கள் யூதரோடு உடன்படிக்கை செய்தவன் 3.5 ஆண்டு கழித்த உடனே தான் சர்வாதிகாரி என்பதையும் தான் உண்மையான இறைவன் என்பதையும், இஸ்ரவேலர் தவறான மேசியாவை எதிர்பார்த்தார்கள், நான் தான் மேசியா என்றும், அவன் கட்டின எருசலேம் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் போய் அமர்ந்து தன்னை கடவுளாக காண்பிப்பான். வேதம் அவனை குறித்து சொல்லும்போது அவன் பாழாக்கும் அருவருப்பு என்று தானியேல் 9:27 வேதம் சொல்லுகிறது. 11:31 வாசிக்கிறோம். 12:11 பாழாக்குகிற அருவருப்பு. அவன் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் பலி செலுத்த மாட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பன்றிகளை போய் அந்த தேவாலயத்தில் அவன் பலி செலுத்துவான். அவனை குறித்து ஆண்டவர் ஒலிவ மலையிலே சீஷர்களோடு தனித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லி மார்க்கு 13:14, மத்தேயு 24:15 ஆண்டவர் குறிப்பிட்டார். முதல் 3.5 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலமாயிருக்கும். அடுத்த 3.5 காலங்கள் மகாபத்திரவ காலமாயிருக்கும். மகாபத்திரம் என்றால் 2 பகுதி. அந்தி கிறிஸ்துவால் வருகிற உபத்திரவங்களும் இருக்கும். ஆண்டவரை மறுதலித்து ஜனங்கள் எல்லாரும் அவருடைய முத்திரையை தரித்ததினால் தேவனுடைய கோபாக்கினையும் அந்த நாட்கள்ல இருக்கும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு 3 விதத்தில் இருக்கும். பரலோகத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்பட பூமியில உபத்திரவங்கள் அதிகமாகும். சூரியன் தாங்குண்ணாத வெப்பத்தை கொடுக்கும். நட்சத்திரங்கள் அத்திக்காய் உதிர்வதை போல உலரும். உலகத்தில் 1/3 பகுதி முழுக்க அழிக்கப்படும். உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இதுவரையும் இல்லாத மகாபத்திரவ காலம் இருக்கும் என்று மத்தேயு 24:21 இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். 7 முத்திரைகள் உடைக்கிறதை தொடர்ந்து ஆண்டவருடைய 7 கோப கலசங்கள் இந்த பூமியில ஊற்றப்படும். அதுக்கு பிறகு 7 தேவதூதர்கள் எக்காலம் ஊத 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 இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் தாங்க முடியாததாயிருக்கும். முதல் 3.5 ஆண்டு காலங்கள் முடிந்தவுடனே அந்தி கிறிஸ்து தேவாலயத்தில் போய் உட்காருகிறதையும் தன்னை தெய்வமாக காண்பிக்கிறதையும் யூதர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பன்றிகளை கொண்டு போய் அவன் பலி செலுத்துகிறதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு தெரிந்துவிடும், இவன் உண்மையான மேசி அல்ல, இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், வஞ்சகன். ஆகவே அவனை புறக்கணிப்பார்கள். புறக்கணிக்கும் போது அவனுடைய மகா கோபம் யூதருக்கு விரோதமாய் திரும்ப ஆரம்பித்து விடும். முதல் 3.5 ஆண்டு காலங்கள் யூதரோடு நட்புறவாய் இறந்தவன் அடுத்த
3.5 ஆண்டு காலங்கள் யூதரோடு யுத்தம் செய்யவும், அவர்களை அழிக்கவும், அவர்களை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிப்பார். யூத ஜனங்களிலே 1/3 அந்தி கிறிஸ்துவனுடைய கொடூரத்தால் அவர்கள் மரித்து போவார்கள். அவர்கள் அந்த தாங்க முடியாத வேதனையில 1/3 கொல்லப்படுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆபிரகாமோடு தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மீதி இருக்கும் யூதர்களை பாதுகாக்கும்படி மிகாவேல் தூதனை எழுப்புவார். மிகாவேல் தூதனை எழுப்பினதினாலே சாத்தானால் ஆக்க முடியாதபடி இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருடைய நெற்றிகளிலும் அவர்கள் வந்து முத்திரையிடுவார்கள். இவர்கள் கர்த்தருடையவர்கள், இவர்களை சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய முத்திரை அவர்களுக்கு தரிப்பிக்கப்படும், அவர்களை பாதுகாக்கும்படியாக. முத்திரை தரித்தவர்களை யாராவது சித்திரவதை செய்ய வேண்டுமோ, கொலை செய்ய வேண்டுமோ என்று வந்தால் மிகாவேலும் அவருடைய தூதர்களும் எதிர்த்து நின்று எதிராளிகளை அழிப்பார்கள். அவனை சேர்ந்த அவ்வளவு 1000-10,000 தேவதூதர்களையும் ஆண்டவர் அனுப்பி கொடுத்தார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 17:12 வசனத்தில், வான மண்டலத்தில் உள்ள எல்லா ஆவிகளும் மிகாவேல் தேவதூதனோட யுத்தம் செய்தன. யுத்தம் செய்தும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. மிகாவேலை மேற்கொள்ளக்கூடிய எந்த வல்லமையும் சாத்தானுக்கோ, வலு சர்ப்பத்துக்கோ, அல்லது அந்தி கிறிஸ்துவுக்கோ, மிருகத்துக்கோ அந்த வல்லமை கிடைப்பதில்லை. 1,44,000 பேர். 1,44,000 என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கோத்திரத்தில் 12,000 வீதம். 12 கோத்திரத்தில் 1,44,000. 12 into 12,000 1,44,000. கத்தோலிக்க புத்தகங்களில் எல்லாம் 12 தேவதூதருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேவனுடைய பெயரும் முடிவிலே ஏல், மிகாவேல். மிகாவேல் என்ற வார்த்தைக்கு கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பது அர்த்தம். கேப்ரியேல். கத்தோலிக்க புத்தகங்களில் ரஃபேல். எல்லா தேவதூதர்கள் பேரும் மொத்தம் 12 தேவதூதருடைய பெயர் தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மிகாவேல் தேவதூதனைத்தான் பிரதான தூதனாகிய மிகாவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியமாய் நிற்கிற மிகாவேல். மிகாவேலுடைய பொறுப்பு தேவ ஜனங்கள் அழிந்து விடாதபடி பாதுகாக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை யாராவது தாக்கினால் உடனடியாக அவன் செயலிலே இறங்கணும். தேவ ஜனங்களுக்காக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலும் கூட எந்த ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்காக உடனே ஆண்டவர் ஒரு தேவதூதனை நியமிக்கிறார். அவன் எவ்வளவு ஏழையா இருக்கலாம், படிப்பறிவில்லாதவனா இருக்கலாம், ஆனால் சிலுவை அண்டை வந்து இயேசுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அப்பா என்று தேவனை அழைக்கிறானோ ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேவதூதனை கொடுக்கிறார். அந்த தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக பூமியில இருக்கிற அந்த மனுஷனை ரெப்ரசன்டேட் பண்ணுகிறார். அவனுக்கு ஏதாவது தீங்கு நடக்கும்போது அவன் செயலாற்றுகிறான். ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேவதூதர்களாவது இருப்பார்கள். சிலர் பிசாசு துரத்துற ஊழியத்தில் செல்லுறாங்க. ஆண்டவரே, அவன் 100 குட்டி சைத்தான்களை வைத்து ஏவல் செய்யறான், எனக்கு ஒரு 100 தேவதூதர்களை தரணும். ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை பார்த்து உங்களுக்கு 100 தேவதூதர்களை தருவார். ஒரு பெரிய ஊழியக்காரரா இருக்கிறார், 1000 தேவதூதர்களை தருவார். ஒரு சேனை என்பது 6000 தேவதூதர்கள். அதை 6000 பிசாசுகள் ஒரு மனுஷனை பிடித்திருந்தது. லேகியோன் என்ற வார்த்தைக்கு ஒரு பட்டாளம் என்ற அர்த்தம். 6000 பிசாசுகள் ஒரு பட்டாளமாயிருந்தன.
ஆகவே ஜெப சேனை தலைவர்கள், கர்த்தர் ஏற்படுத்தின பெரிய ஊழியக்காரங்கள், ஒரு பட்டாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தேவதூதன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி ஜாக்கிரதையாயிருங்க. அவருடைய தேவதூதர்கள் பிதாவின் சன்னிதானத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். சாதாரண ஒரு ஆள்னு அற்பமா எண்ணிராதுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவரையும் அற்பமாய் எண்ணி விடாதுங்க. அந்த தேவதூதர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். லாசர் ஒரு ஏழையான பரிதாபமான பிச்சைக்காரன் கோலத்தில் இருந்த ஒரு வந்தான். ஆனால் அவன் மரித்த போது அவனுக்குரிய தேவதூதன் வந்து அவனுடைய ஆத்துமாவை, அவனுடைய உள்ளான மனுஷனை எடுத்து ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போனார். தேவதூதர்கள் நம்மை சூழ இருந்திருக்கிறார்கள். நம் வீண் வார்த்தை பேசும் போதும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை கேவலமாய் திட்டும் போது கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காரியை இல் ட்ரீட் பண்ணாலும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாராள் ஆகாரை அற்பமாய் கடினமாய் நடத்தின போது ஆகார் ஓடி போய்விட்டாள். ஆனால் அவருடைய தேவதூதன் அவளை தேடி வந்தான். ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? குழந்தைக்கு தண்ணி இல்லை. அவன் நீரூற்றை காண்பித்தான். ஆகாருக்கும் ஒரு தேவதூதனை நியமித்தார். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. உனக்குன்னு வைத்திருக்கிற தூதன் கவனிச்சுட்டே இருக்கிறான். நியாய தீர்ப்பின் நாளில வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து கர்த்தருக்கு கணக்கொப்பு வைக்கணும். அப்போது அந்த தூதன் இறங்கி வருவான். என்னென்ன வீண் வார்த்தைகளை சொன்னீங்க, என்னென்ன வார்த்தைகளினால் மனைவிய கணவனை எல்லாம் திட்டினீங்க, அந்த தேவதூதன் சொல்லுவான். அப்போ போய் நான் தெரியாம சொல்லிட்டேன், புத்தி பிசகினால் நான் சொல்லிட்டேன் என்று சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர்கள் பணி விசேஷமான ஒரு பணி. பாருங்கள், தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்ட போது தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். சிங்கங்கள் வாயை கட்டினார்கள். அப்போஸ்தலர் பொதுவாய் சிறைச்சாலையில் வைத்திருந்த போது தேவதூதர்கள் வந்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டு இருக்கும் போது தேவதூதன் அந்த சிறைச்சாலையை அசைத்தான். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார். முத்திரை போடப்பட்ட ஜனங்கள். பரலோகத்தில் பல புஸ்தகங்கள் இருக்கின்றன. இஸ்ரவேலருக்கு என்று தனி புஸ்தகங்கள் இருக்கிறது. ஜீவ புத்தகம் இருக்கிறது. ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. நாளாகம அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய புத்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. பொதுவான ஜீவ புஸ்தகம் வேறு, புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆட்டுக்குட்டியானவருக்கு என்று ஜீவ புஸ்தகம் வேறு. அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் போது அந்த பெயர்களை பார்த்து தேவதூதர்கள் வந்து அவர்களை முத்தரிக்கிறார்கள். தேவதூதர்கள் முத்தரிக்கிறார்கள். இவன் கர்த்தருடையவன் என்று முத்தரிக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய பெயரை அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை முத்தரிக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தேவதூதர்கள் வந்து முத்தரித்தார்கள். எபேசியர் 1:13 வாசிக்கும் போது, நீங்க இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு
கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அபிஷேகம் பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகிறீர்கள். எபேசியர் 4:30 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாள் என்று 2 நாட்கள் இருக்கின்றன. ஒரு நாட்கள் இந்த சரீரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆவி ஆத்மாவும் வெளியே வருகிற நாள், அதுதான் மீட்கப்படுகிற நாள். 2வது மீட்கப்படும் நாள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இமைப்பொழுதிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாகி இந்த மண்ணான சரீரம் கீழே விழுந்து மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து, அதுவும் ஒரு மீட்கப்படுகிற நாள். எப்பொழுது நம்முடைய மரண நாள் இருக்கும் என்று தெரியாது, எப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றும் தெரியாது. இந்த மீட்கப்படும் நாளிலே சப்போஸ் நான் மரணம் அடைகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சரீரம் கீழே விழுந்துவிடும். என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது என்னுடைய ஜீவன் என்று சொல்லப்படுகிற, உயிர் என்று சொல்லப்படுகிற என் ஆத்மாவும் ஆவியும் நாசியின் சுவாசத்தின் வழியாய் வெளியே வரும். வெளியே வந்த மறுவினாடி கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். சிலரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வர தேவதூதர்களை அனுப்புவார். எலியாவை அழைத்து கொண்டு போக அக்கினி ரதத்தையும் குதிரையும் அனுப்பினார். யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஏணியை காண்பித்தார், பரலோகம் வரை எட்டின ஏணி. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது மேகங்கள் அவரை எடுத்துக்கொண்டது. தேவப்பிள்ளையுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது மத்திய ஆகாயத்தை தாண்டி செல்ல வேண்டியது இருக்கும். மத்திய ஆகாயத்தில் தான் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. அதை தாண்டி அவன் போகணும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய ஆவியிலே தன்னுடைய முத்திரை இடுகிறார். அதே போல அவனுடைய ஜீவன் போகும்போது அந்த முத்திரை அவ்வளவு அக்கினி மயமாய் இருக்கிறனாலே வானமண்டலத்தை கிழித்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு ஏதுவாயிருக்கும். முத்திரை என்றால் என்ன அர்த்தம்? இவன் கர்த்தருடையவன், இவன் கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், இவன் கர்த்தருக்கு சொந்தமானவன். ஆகவே எந்த வல்லமையும் அவர்களை சேதப்படுத்தவே முடியாது. ஆகவேதான் இந்த இடத்துல அக்காலத்திலே புத்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். 2வது வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வெளித்து எழும்புவார்கள். முதல் பகுதி சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நீனோ இளைப்பாறிக் கொண்டிரு. அவருடைய சரீரம் இளைப்பாறிக் கொண்டிருக்கும், ஆனால் அவருடைய ஆவி ஆத்துமா அங்கே இருக்காது. அவருடைய ஆவி ஆத்துமா எந்த கல்லறையிலும் இருக்காது. அவருடைய பூமியில வாழ்ந்த இந்த சரீரம் மட்டும், எலும்புகள் தசைகள் எல்லாம் அழுகி குழுகுழுத்து போனாலும் இந்த பூமியில அது தங்கி இருக்கும். எந்த பெரிய முதலமைச்சரானாலும் சரி, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறேன் என்று மெரினா கடற்கரையில் பெரிய கல்லறையை கட்டி வச்சாலும் சரி, மகாத்மா காந்தி கல்லறை குஜராத்தில் ராஜ்கோட்டில் இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியினுடைய கல்லறை டெல்லியில் ரெட் கோட்டில் அந்த அந்த பகுதியில் இருந்தாலும் சரி, சரீரம் தான் அங்கே இருக்கும். லாசரு மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவங்க கல்லறையில் தூங்கிட்டு இருக்கல. லாசரு தேற்றப்படுகிற இடத்துக்கு போய்விட்டான். ஐஸ்வர்யவான் வேதனை நிறைந்த இடத்துக்கு போய்விட்டான். கடைசி காலம் வரும்போது அங்கே இருக்கிற அவ்வளவு மறுபடியும் இந்த சரீரத்துக்குள்ள பிரவேசித்து புதைக்கப்பட்டவர்களானாலும் சரி, தீயில எரிக்கப்பட்டவர்களானாலும் சரி, கடல்ல தள்ளப்பட்டவர்களானாலும் சரி, உயிர் தெழுதுகிற நாள் வரும்போதே அவங்க எல்லாம் உயிரோடு இழந்திருப்பாங்க.
ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு, அழியாத ஒரு சரீரத்தோடு இழந்திருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பகுதியாய் அங்கே பிரிக்கப்படுகிறது. இது உயிர்த்தெழுதலின் கடைசி வரிசைகள். உயிர்த்தெழுதலில் ஒரு 7 வரிசைகள் இருக்கின்றன. கடைசி உயிர்த்தெழுதல் சகல பாவிகளும் சகல நீதிமான்களும் கடைசி உயிர்த்தெழுதலை எழுதுவாங்க. முதல் உயிர்த்தெழுதல்ல முதல் பலனானவர் கிறிஸ்து. அவர் தான் முதல் உயிர்த்தெழுதல். 2வது முதற் பலன்கள் என்பது கிறிஸ்துவனுடைய 2வது வருகையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு நடந்த அவர்களின் ஒரு கூட்டத்தார் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 3வது அந்தி கிறிஸ்துடைய காலத்தில் அவனுடைய முத்திரையை தரிக்க மாட்டோம் என்று இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் 3வது எழுந்திருப்பார்கள். 4வதாக கடைசி காலத்தில் 2 தீர்க்கதரிசிகள் வந்து 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி மிருகம் அவர்களை கொன்று, பிறகு கர்த்தருடைய ஜீவனுள்ள ஆவி 3 நாளுக்கு பிறகு அவர்கள் மேல் இறங்கி உயிரோடு எழுந்து மேலே போவார்கள். 6வது 7வது தான் கடைசி 2 உயிர்த்தெழுதல். வெறும் ரட்சிப்போடு நிறுத்திட்டாங்க. தேவனை போல மாறல, பூரணப்படலை. அவங்க எல்லாம் இந்த 1000 வருஷத்துக்கு பிறகுதான் அவர்கள் கடைசி 2 உயிர்த்தெழுதலே பாவி ரட்சிக்கப்பட்டவங்களும் இழந்திருப்பாங்க, பாவிகளும் இழந்திருப்பார்கள். பூமியின் தொழிலை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து இழந்திருப்பார்கள். 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும். தேவனுடைய ஞானத்தை தரித்து கொண்டவர்கள், ஞானமாய் வாழ்ந்தவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல அவர்கள் எழுந்திருப்பார்களாம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம் போல. ஆண்டவர் நம்மை பூமியில நட்சத்திரம் போல வைத்திருக்கிறார். நட்சத்திரத்தினுடைய விசேஷம் என்ன? மாலுமிகள் கப்பலில் போகும்போது பயங்கரமான புயல் வீசினாலும், வானத்தில் சந்திரன் காணப்படாமல் போனாலும், மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து போனாலும், ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் விடிவெள்ளி நட்சத்திரம். தலைக்கு மேலாய் அது தெரிவதில்லை, அடிவானத்தில் அதை தெரியும். ஆகவே திசை தெரியாமல் போகிற மாலுமிகள் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து திசையை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். கப்பலில் உள்ள காம்பஸ், அந்த காந்த ஊசியை வைத்து வடக்கு எங்கே இருக்கு, தெற்கு எங்கே இருக்கு, மேற்கு எங்கே இருக்குது கண்டு கொள்வார்கள். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அவர்கள் குறிப்பிட்ட எல்லைக்கு போய் சேருவதற்கு மாலுமிகளுக்கு உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கும். இயேசுவை பற்றி வெளிப்படுத்தல் 22, 16, 17, நான் தாவீதின் வேரும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் இயேசு சொன்னார். நீங்கள் மற்றவங்களை கர்த்தரண்டை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். கிறிஸ்துவ காலங்களில் வீட்டுக்கு முன்னாலெல்லாம் நட்சத்திரங்கள் தொங்க வைக்கிறாங்க. உள்ள ஒரு பல்பையும் போட்டு வச்சிடறாங்க. அழகாய் ஒளி கொடுக்கிறது போல உலகத்தாரை கர்த்தரண்டை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாய், சாஸ்திரிகளை இயேசுவண்டை அந்த நட்சத்திரம் எப்படி வழி நடத்தினதோ அதுபோல நம்மை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரங்களாய் நம்முடைய முன்மாதிரியான ஜீவியத்தினால், சாட்சியுள்ள ஜீவியத்தினால் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை நாம் வழி நடத்துகிறவர்களாய் இருக்கணும். ஞானம் என்பது, அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமானதாய். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் பரிசுத்தமாய் ஜீவி, தூய்மையாய் வாழ்ந்து விடு, கரை திரையில்லாத ஒரு ஜீவியம் இருக்கட்டும், அது சுத்தமான ஞானம். பிறகுதான்
சமாதானமும் சந்தோஷமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாத மாயமற்றதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த ஞானம் தூய்மையான ஞானம். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடைசி காலத்தில் 2ஆய் பிரிப்பார். பூமியின் தூள்ல நித்திரை பண்ணுகிறவர்கள் எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய ஆக்கினைக்கு போவார்கள், சிலர் நித்திய சந்தோஷத்துக்கு போவார்கள். மேய்ப்பனானவன் ஆடுகளை 2ஆய் பிரிக்கிறது போல, ஒரு பக்கம் செம்மறி ஆடுகள், ஒரு பக்கம் வெள்ளாடுகளை 2ஆய் பிரிப்பார். வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் இன்னொரு கூட்டம் நிற்கும். வலது பரத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பிருந்து உங்களுக்காக அவர் உண்டு பண்ணின அந்த நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, பாக்கியவான நாளாயிருக்கும். ஆகவே இங்கே வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அந்த நட்சத்திரங்களை பார் என்று சொன்னார். உன்னுடைய சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும். உனக்கு ஒரு வெண்ணுக்குரிய சந்ததியை நான் ஏற்படுத்த போறேன். ஆதாமுக்கு சொன்னதெல்லாம், நீ மண்ணாய் இருப்பாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு மண்ணும், புழுதிக்கு புழுதியும், சாம்பலுக்கு சாம்பலும். மற்றவர்களை அடக்கம் பண்ணும்போது ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கிறோம், மண்ணுக்கு மண்ணாய் கொஞ்சம் போடுறோம், புழுதிக்கு புழுதி இன்னும் கொஞ்சம் போடுறோம், சாம்பலுக்கு சாம்பல். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, உன்னுடைய சந்ததி மண்ணுக்கு மண்ணாய் போவதில்லை, நட்சத்திரங்களை பார். ஒரு மண்ணுக்குரியவன் விண்ணுக்குரியவனாய் மாறுவான். மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் மாற்றும்படி விண்ணுக்குரிய கிறிஸ்து மண்ணுலகத்திலே மனிதகுமாரனாய் வந்தாய், அநேகம் பிள்ளைகளை மைமேலை கூட்டி சேர்க்கும்படி. ஆகவேதான் இந்த வசனம் பூமியில வாழ்கிற நமக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. நாம் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்போம். இன்றைக்கும் வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் வானமண்டலத்தில் நட்சத்திரங்களாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்த்தால் இது ஏனோக்காய் இருக்குமோ, அடுத்த நட்சத்திரத்தை பார்த்தால் ஈசாக்காய் இருக்குமோ, அது எலியாவாய் இருக்குமோ, இது ஏசாயாவா, இது எரேமியாவாய் இருக்குமோ. மேகம் போன்ற திரளான சாட்சிகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்களை போன்ற அநேக பரிசுத்தவான்களும் நம்முடைய ஓட்டம் வெற்றியோடு ஓட முடியும்படி அவர்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 4வது வசனம், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாய் வைத்து இந்த புத்தகத்தில் உள்ளதை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். வேதத்தில் தீர்க்க தரிசன புத்தகங்கள் 2. பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம். தானியேல் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதும்போது ஏறக்குறைய 90 வயது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது அவருக்கும் 90 வயது. தானியேலுக்கு வெளிப்படுத்தி விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்றதெல்லாம் மறை பொருளாய் வை, நான் சொல்லுகிறதெல்லாம் முத்திரை போட்டு விடு. ஆனால் யோவானை கொண்டு அப்படி சொல்லவில்லை. நீ முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பழைய ஏற்பாட்டில் யார் வாசிச்சிருந்தாலும் சரியாய் புரிந்து கொண்டிருக்கவே முடியாது. அது முத்திரையிடப்பட்ட ஒரு மறைப்பொருளான புத்தகம். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அல்லது ஒலிவ மலையிலே சீஷர்களோடு இருக்கும்போது இந்த தானியேலின் அழகு விளக்கங்களை எல்லாம் சொன்னார். பாழாக்கும் அருவருப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு வெளிப்படுத்தி கொடுத்தார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரை கிடைத்த ஒரு புஸ்தகம். 1 தெசலோனிக்கர் முழுவதும்
கர்த்தருடைய வருகை பற்றிய புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் 1725 வசனங்கள் வருகை பற்றி பேசுகின்றன. புதிய ஏற்பாட்டில் 11 வசனங்களுக்கு ஒரு வசனம் வேதம் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து பேசுகின்றன. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமெல்லாம் புரிந்து கொண்டதினாலே இன்றைக்கு இந்த தானியேல் புத்தகம் படிப்பதற்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசி நாட்களிலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய், ஐயோ முடிவு காலம் ஆயிட்டு, ஐயோ வருகையை பற்றி பேசணுமே, கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டதே, எல்லா இடமும் வருகை பற்றி அடையாளங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே, எப்பொழுது கர்த்தர் வருவார், வேதத்தை அதிகமாய் ஆராய்ந்து தியானிக்கிறார். ஆகவே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தானியேலின் காலத்திலே முத்திரை போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா முத்திரைகளையும் உடைத்து மறைபொருட்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நாம் அழகாக அறிந்து கொள்ளுகிறோம். 5ஆம் வசனம், அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவருமாக வேறு 2 பேர் நெருக்க கண்டேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2 ஆறுகளை பற்றி அவர் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் ஊலாய் என்ற ஆற்றன் கரையிலே நின்றேன். ஆனால் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதகேல் டைக்ரீஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நதிக்கரையில் இருந்தபோதுதான் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பூமியிலே பல நதிகள் உண்டு, பாபிலோனிலே பல நதிகள் உண்டு. 137ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்களை பாழாக்கினவர் எங்களுடைய மங்கள கீதங்களை விரும்பி அந்த இஸ்ரவேலின் பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாபிலோன் ஆறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஆறு இதகேல் என்று சொல்லப்படுகிற ஆறு. இதகேல் என்கிற ஆறை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். தோட்டத்தை செழிப்பாக்கும்படி ஒரு நதி ஓடினது. அதுக்கு 4 கிளை ஆறுகள் இருந்தன. கீகோன், இதகேல், ஐப்ராத்து நதி, 4 கிளை நதிகள். அதில் ஒரு நதி இதகேல் என்கிற நதி. பரலோகத்திலும் கூட ஒரு நதி உண்டு. வெளிப்படுத்தல் 22:1 வாசிக்கிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தார். அந்த நதி பேர் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த நதி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான ஒரு நதி. பரலோகத்தில் புறப்பட்டு பரலோக வீதியில ஓடி அங்கே 2 இரு பக்கமும் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனிகளை எல்லாம் விளையச் செய்கிற அந்த நதி நமக்குள்ளே பாய்ந்து வருகிறது என்று யோவான் 7:37-38 இயேசு சொன்னார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். விசுவாசமாய் இருக்கிறவனோ எவனோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆறு ஓடும் என்று சொன்னார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்தில் ஜீவ நதியாக வருகிறார். அந்த ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து வருகிறது. அந்த ஜீவ நதி நம்மை நிரப்பி மற்றவர்களை நிரப்ப நமக்குள்ளிருந்து மற்றவர்களை நோக்கி கடந்து செல்லுகிறது. ஆகவே 5ஆம் 6ஆம் வசனம், அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் அக்கரையில் ஒருவனுமாக. ஒருவேளை இந்த ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த 2 பேரும் தேவ தூதர்களை குறிக்கிறது. 6ஆம் வசனத்திலே சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன், அது இயேசுவுக்கு அடையாளம் என்று போன 2 வகுப்புகளுக்கு முன்பாக அதனுடைய விளக்கத்தை நான் சொன்னேன். அது மேசியாவுக்கு அடையாளம், அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய
புருஷனை ஒருவன் நோக்கி, ஆற்றங்கரையில் ரெண்டு கரையில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஆற்றின் நடுமத்தியில் இயேசு தண்ணீர்கள் மேல் நிற்கிறார். அந்த ரெண்டு தூதர்களில் ஒரு தூதன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இதில் ஆச்சரியமானவைகளின் முடிவு வர, ஆச்சரியமான முடிவு என்பது ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, கிருபையின் காலத்தினுடைய முடிவு. இயேசு ரகசிய வருகையில் வந்து தன்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைத்து செல்லுகிற கிருபையின் கால முடிவு. அடுத்த முடிவு அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியின் முடிவு. அதனுடைய முடியும் போது 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகிவிடும். ஆகவே இந்த ரெண்டு ஆச்சரியமான காரியங்கள் உலகத்தில் நடக்க போகிறது. எந்த நிமிட நேரமானாலும் சரி, ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். தன்னுடைய மனவாட்டியை சேர்க்கிற காலம் வரும். சபையில் பூரணப்பட்டவர்களை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி இயேசுவை போல வாழணும், அவரோடு நடந்தவர்கள் கர்த்தருடைய வருகையில் இமைப்பொழுதிலே அவர்கள் மறுரூபமாவார்கள். ஒரு ஆச்சரியமான வரவேற்பை பரலோகம் கொடுக்கும். அதே போல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடியும் போது எல்லா பரிசுத்தவான்களோடு, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு ஆண்டவராய் இயேசு இறங்கி வருவார். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒலிவமலை சாரலில் அவர் இறங்குவார் என்று சகரியா 14:4 சொல்லுகிறது. அந்த நாட்களில் கர்த்தருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்போது அந்த ஒலிவமலை 2 பிளந்து போகும். அடுத்த வசனம் 7 செல்ல போகிறோம். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறோமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தமது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, பொதுவாக ஒரு நீதிபதி சொல்லுகிறான், சாட்சியை பார்த்து நீ ஏதாவது சொல்லணும்னா உடனே அவன் கை வைத்தணும். அவனுடைய சொல்லுகிறத மற்றவங்களாம் கேட்கணும். அவன் கை வைத்து ஜட்ஜி சொல்லுன்னு சொல்கிற வரல அவன் கை வைத்துட்டு தான் இருக்கணும். ஆனால் இங்கே கிறிஸ்துவானவர் தன்னுடைய 2 கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் சுவிசேஷங்களில் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதிக்கும் போது கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தார். அதுக்கு பிறகு ஆசீர்வதித்தார், பெட்டு ஒப்பு கொடுத்தார். லாசருவை உயிரோடு எழுப்பும் போது கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார். பிதாவே, எப்போது நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், நீ செவி கொடுக்கிறீர் என்று அறிகிறேன். ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் உறுதி செய்கிற வரையில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 மடங்கு உறுதி செய்யப்படும்படி தன்னுடைய 2 கரங்களை உயர்த்துகிறார். அவர் உயர்த்தும் போது யாரும் இடையில பேச முடியாது. அவர் பேசுகிறதை சகல ஜனங்களும் கேட்கத்தான் வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி அவர் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும். ஒரு காலம் என்பது 1 வருடம். காலங்கள் என்று சொல்வது 2 வருடங்கள். அரை காலம் என்று சொல்வது 6 மாதங்கள். ஒரு காலம், 2 காலம், அரை காலம், 3.5 வருஷ காலத்தை அது குறிக்கிறது. அந்தி கிறிஸ்துவுடைய கடைசி 3.5 காலத்தை குறித்து இயேசு சொல்லும்போது, ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும். அப்போதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிவடையும். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடிக்கிற, அதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய கொடூரமான ஆட்சி. வல்லமையை சிதறடிக்க முடிவு வரும்போதே, அந்த காலத்துக்கு ஒரு முடிவுண்டாகும் போதே, இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் மேல் ஆணையிட கேட்டேன். குமாரனா இயேசு பிதாவாகிய தேவன் மேல் ஆணையிட்டு உறுதியாய் சொல்லுகிறார். இது மாற்றப்படாத ஒரு பிரமாணம். 3.5 ஆண்டு காலங்களுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவுக்கு
ஒரு நிமிட நேரம் கூட கொடுக்கப்படுவதில்லை. அந்தி கிறிஸ்து அக்கினியும் கடலும் எழுகிற கடலை தள்ளப்படுவான். வலு சர்ப்பமாகிய பிசாசு இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள குடியிலே அவன் அடைக்கப்பட்டு முத்திரை போடப்படுவான். அந்தி கிறிஸ்து நேரடியாக அக்கினி கடல்ல என்னென்னைக்குமா தள்ளப்பட்டுருவான். ஆனால் வலு சர்ப்பம் அந்த அடுத்த 1000 வருஷத்துக்கு பாதாள குழியிலே சங்கிலியால் கட்டப்பட்டு சிறை வைக்கப்படுவான். 8ஆம் வசனம், அதை நான் கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். தானியேலுக்கு நிறைய காரியம் வெளிப்படுத்தினாலும் அதை புரிந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டி இல்லை. நேபாத் நேச்சர் காலத்தில் இருக்கிறார். நேபாத் நேச்சர் காலத்திலிருந்து 2700 வருஷ சரித்திரத்தை கொஞ்ச நாளில் சொல்றார். எப்படி மேதிய பர்சிய ராஜ்யம் வரும், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், ரோம சாம்ராஜ்யம் வரும், மேசியா எப்படி சங்கரிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், அந்தி கிறிஸ்து எப்படி வருவான். கிருபை காலம் எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு நிறைய சொல்லப்பட்டாலும் அவருக்கு விளக்கம் கொடுக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக காலங்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட தங்கி இருக்கிறது போல அந்த நாட்களில் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணலை. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆவியானவர் இறங்குவார், பிறகு விலகி போவார். ஆகவே தானியேல் மண்டை போட்டு குழப்புகிறார். ஒன்றும் புரியலையே, இவைகளின் முடிவு. அதிகமான விவரத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். அதிகமான மறைப்பொருட்களை ஆண்டவர் அழகாய் வெளிப்படுத்தணும்னு நினைத்தார். ஆனால் அவைகள் அப்படி வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசுவும் கூட இந்த பூமியில் இருந்தபோது ஓமைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசினார். சீஷரிடத்தில் மட்டும்தான் ஓமைக்கு விளக்கங்களை ஆண்டவர் சொன்னார். யார் யார் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய முடிவு என்னவாயிருக்கும், ஆண்டவர் அதோடு நேர்த்தி விட்டார். தானியேலுக்கு மறைப்பொருட்கள் முழுவதையும் வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை. சில வேளைகளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், இதெல்லாம் என்ன ஆண்டவரே, இதெல்லாம் என்ன. ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். புரிந்து கொள்ளாத தேவையில்லாத காரியத்தை கேட்கிறத ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது உரியது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் கேட்டார், இக்காலத்திலா இஸ்ரவேலுக்கு உம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பீர்? அப்போஸ்தலர் 1:5 வாசியா ஆண்டவர் சொல்கிறார், பிதாவானவர் தம்முடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிற காரியங்களை நீங்க அறியணும் முற்படுகிறது கூடாத காரியம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. அப்போஸ்தலர் யோவானை பற்றி கூட பேதுரு கேட்டார், இவனுடைய காரியம் என்ன ஆண்டவரே? பேதுரு காரியத்தை சொன்னார், நீ இரத்த சாட்சியை மறிக்க போகிறாய். ஆனா பேதுரு யோவான் காரியத்தை கேட்ட போது ஆண்டவர் சொல்லலை, நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், சிலதை மறைப்பொருளாய் வைத்திருக்கிறார். சிலதை வெளிப்படுத்தி உன்னுடைய மனதில் வைத்து அதற்காக ஜெபம் பண்ணு, ஏற்ற காலம் வர்ற வரையிலும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 9ஆம் வசனம், அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்படும், முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். தானியேல் 12:9 இது புதை பொருளாக வைக்கப்பட்டிருக்கும், முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். ஏசாயா 44ஆம் வசனத்தில் இருளில் உள்ள பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த ஆகாரத்தில் உள்ள புதையல்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன். ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் என்று 9 வரங்கள்ல ஒரு வரம், அறிவை உணர்த்துகிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம். இந்த வரங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்து தானியேலை போல 21 நாட்கள் மறைப்பொருட்களை அறியும்படி உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து பல ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பல ரகசியங்களை கொடுக்கும்.
ஏன் உங்க குடும்பத்தில் இவ்வளவு சாபம்? இந்த சாபத்துக்கு மூல காரணமாய் இருந்தவர்கள் யார்? சாபத்தை முறிப்பதற்கு என்ன செய்யணும்? உடைய குடும்ப காரியங்களில் உள்ள வெளிப்பாடுகளை கொடுத்து நீங்க அதை செட்ரைட் பண்ணுவதற்காக ஆண்டவர் சொல்லுவார். ஆனா இன்னொருத்தரை பற்றி ஏன் அந்த குடும்பத்துக்கு இப்படி இந்த குடும்பத்துக்கு அப்படின்னா, முதல்ல உன் குடும்பம் நல்லா இருக்கிறது பாரு. ஊராரை பத்தி எல்லாம் வீணா விசாரிச்சு கொள்ளாத. நீ அந்த ஆளுக்கு ஊழியம் செய்கிறியா ஆண்டவர் சொல்லுவார். ஒரு அம்மா கேட்டாங்க, ஏன் எனக்கு பிள்ளை இல்லை? அந்த ஊழியக்கார் ஜோமணி சொன்னார், நீ ஸ்கூலுக்கு போகும்போது உங்க தெருவில் ஒரு கடைசியில் ஒரு பிராமின் மொட்டை பாப்பாத்தி கேலி பண்ணியா? ஆமா கேலி பண்ணேன். அந்த அம்மா உன்னை சாபம் போட்டாங்களா? ஆமா சாபம் போட்டாங்க. அந்த சாபத்தில் குழந்தை இல்லை. சரி, இப்போ என்ன செய்யறது? நேராக போ, 2 தீபாவளி நேரம் பட்டு சாரின்னா பட்டு மாமிகளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு போ, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு. அந்த மாதமே நீ கருத்தரிப்பாய். அந்த மாதமே அவங்க கருத்தரிச்சாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்க பிரான்ஸ்லேருந்து ஃப்ளைட் எடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கும்பகோணம் போய் அந்த பட்டு மாமி அந்த தெருவில் நல்ல வேளை சாகாமல் இருந்தாங்க. அந்த மாமி காலில் விழுந்து, சின்ன பிள்ளையில இருக்கும்போது மொட்டை பாப்பாத்தி கிண்டல் பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்ச பிறகு குழந்தை உண்டாங்க. சில காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏன் இந்த கஷ்டம்? ஏன் பிள்ளை இல்லை? ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இந்த தரித்திரம் போக மாட்டேங்குது? ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டு வரங்கள் மூலமாய் நமக்கு சொல்லுவார். சில காரியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருப்பார். அது அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறது. சரி, ஆண்டவர் அதற்கு பதில் தரவில்லை. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். அதுக்கு பிறகும் பதில் சொல்லலை. முதல்ல கேட்டும் பதில் சொல்லலை. இப்போ திருப்பியும் தானியேலே போகலாம். ஆண்டவர் பேச்சை மாத்துகிறார். தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். கடைசி காலத்தில் 2 எழுப்புதல்கள் பலமாயிருக்கும். ஒன்று, தேவ ஜனங்கள் பரிசுத்தத்துக்காக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டு புடமிடப்பட்டு எப்படி தங்கமானது உலைக்களத்தில் அக்கினி வழியாய் சென்று புடமிடப்படுகிறதோ அதுபோல புடமிடப்பட்டு சுத்தமாய் விளங்குவார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பொன்னை, எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளியை அக்கினிக்கு உட்படுத்தி அவருடைய களிம்புகள், அவருடைய அசுத்தங்கள் நீங்க 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 அந்த பொற்கொல்லனினுடைய முகம் அந்த தங்கத்திலே தெரிகிற வரையிலும் தேவனாகிய கர்த்தருடைய முகம் உங்களிலே தெரியும்படி உங்களை புடமிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தத்திலே ஒரு எழுப்புதல். ஆண்டவரோடு நடக்கணுமே, அவரை பிரியப்படுத்தணுமே, ஜெபிக்கணுமே. கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த ஏனோக்கை போல, எலியாவை போல தேவனோடு நடப்பதிலே ஒரு எழுப்புதல். அடுத்த நேரம் துன்மார்க்கத்திலும் ஒரு எழுப்புதல். பாவம் செய்யறதிலும் அருவருப்பை செய்ததிலும் இன்டர்நெட் அருவருப்பை தேடி 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 ஜனங்களுடைய பாவங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அருவருப்பான பாவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல். கடைசி நாட்களில் 2 கூட்டம். ஒரு பக்கம் சுத்திகரிக்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்டு பிரகாசிப்பார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். துன்மார்க்கனோ அதை ஒன்றும் அறியார்கள். 11ஆம் வசனம். அன்றாடக பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுவது முதல் 1290 நாட்கள் செல்லும். அன்றாடக பலி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்றாடக பலியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்றாடகம் வேத வாசிக்கணும், அன்றாடகம் ஜெபிக்கணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அன்றாடம் அந்த பலியை ஆண்டவருக்கு நாம் செலுத்தணும். இந்த அன்றாடக பலி நம்முடைய வாழ்க்கையில எடுபட்டு போகுமானால் பாழாக்கும் அருவருப்பான பிசாசு நமக்குள்ளே வந்து விடுவான். ஆகவே இந்த இடத்துல 1290 நாட்கள் செல்லும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது.
நம்முடைய ஜீவியத்தில் அன்றாட பலி நீக்குமானால் நம்முடைய இருதயத்தை பாழாக்கும் அருவருப்பு வந்து நிரப்பிவிடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:1 எழுதும்போது உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. இந்த பாழாக்கும் அருவருப்பு உங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. பாழாக்கும் அருவருப்பு வந்துவிடக்கூடாது. இந்த 1290 நாட்கள் செல்லும். 3 வருஷத்துக்கு வேதம் குறித்தது ஒரு காலம், காலங்கள் அரைக்காலம். 3 வருஷம் 42 மாசம் அல்லது 1260 நாட்கள். இங்கே 1290 நாள் செல்லும். கூட ஒரு 30 நாளை ஆண்டவர் நியமிக்கிறார். சாத்தானுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பின்பு பூமியை சீர்படுத்துவதற்கு ஆதியிலே 6 நாட்கள் பூமியை சீர்படுத்தினார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை சிருஷ்டித்து சாத்தான் பாழாக்கின அந்த உலகத்தை ஆண்டவர் சீர்படுத்தினார். 7 வருஷம் அந்திக்கரசுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு சீர்படுத்துதல், ஒரு 30 நாட்கள் செல்லும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ வென்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு இழந்திருப்பாய் என்றார். தானியேலுக்கு வயதாகிவிட்டது. 16 வயதிலே பாபிலோனுக்கு வந்தார். இப்பொழுது 90 வயதாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பினார்கள். பாபிலோன் சிறையிருப்பு மாறினது. ஆனால் தானியேலோ இஸ்ரவேல் தேசம் திரும்பவில்லை. கடைசி வரை கர்த்தருடைய பணியை பாபிலோனில் செய்வது அவருக்காய் திட்டமிடப்பட்டதாக இருந்தது. ஆகவே அவர் கடைசி வரை பாபிலோன் ராஜாக்களுக்கு சத்தியத்தை சொன்னார். தரிசனத்தை கண்டார், எழுதினார். அழகான பழம் பழுத்து மரத்திலிருந்து விழுவது போல நல்ல முதிர் வயது. கடைசியாய் தேவதூதன் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, நீயோ வென்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு இழந்திருப்பாய். உனக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை, நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னாரே, உனக்கு ஒரு பலன் உண்டு. நீ உண்மை உத்தமாய் இருந்தாய். உனக்கு ஜீவ கிரீடம், வாழாத கிரீடம், நீதியின் கிரீடம் உண்டு. பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். ஆண்டவரை உண்மை உத்தமாய் ஒளியும் செய்தவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கிற பலன் அவரோடு வருகிறது. அந்த பலனை பெறுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ இளைப்பாறிக் கொண்டிரு. கடைசி நாட்களிலே வெண் சிங்காசனத்துக்கு முன்பாக கர்த்தர் தருகிற அந்த பரிசு பொருட்களை எல்லாம் நாம் பெறுவோம். நல்லது, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த நாட்கள் எவ்வளவு பாக்கியமான நாட்கள். அந்த நாட்களுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான வசனங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.